to the race control, stewards, lane technicians, medics, and all support staff at the Dubai Autodrome. I'm extremely grateful. My team, Ajit Kumar Racing, we are extremely grateful to all of you for your support, best wishes, and hospitality. Wish you all and your respective families a very beautiful life. Hope to see you all soon. Please take care and thank you all once again. Bye-bye. அஜித் சார் சினிமாவில் நுழையும் போதிருந்தே கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க சர்வதேச அளவில் பல ஃபார்முலா ரேஸ் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக பைக் அல்லது கார் ஓட்டுற காட்சிகள் நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் சமீபத்தில் 24H கார் பந்தயம் துபாயில் நடந்துச்சு. இதில் அஜித் சாரோட டீம் களமிறங்கி இருக்குது. கடந்த வருஷம் அஜித் குமார் ரேசிங் டீம் அப்படிங்கிற டீமை அஜித் சார் உருவாக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேசிங்க்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டீம் கூட கார் பந்தயத்திலையும் அஜித் சார் களம் இறங்கி இருந்தாங்க. அந்த வகையில் 991 பிரிவில் கார் ரேஸில் அஜித் சார் டீம் 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. இதுக்கு ஃபேன்ஸ், பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அஜித் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அஜித் சார் மேடையில் பரிசு வாங்கும்போது அவங்களுக்கு அங்கிருந்த ஃபேன்ஸ் பலரும் உற்சாகப்படுத்தி வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சார் தன்னோட மகனை மேடையில் ஏற்றி அவங்களோட ஒரு கையில கப்பையும் இன்னொரு கையில இந்திய தேசிய கொடியையும் கொடுத்து காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட டீம் தன் கூட இருந்த எல்லாருக்குமே அஜித் சார் நன்றி சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வீடியோல அஜித் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பான அனைவருக்கும் வணக்கம். துபாய் கார் பந்தய ரேஸ் அப்பவும் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்பவும் எப்பவும் நீங்க எனக்கு கொடுத்து வந்துட்டு இருக்கிற ஆதரவும் ஊக்கமும் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. எல்லாம் வல்ல இறைவன் எனது குடும்பத்தினர், திரைத்துறையினர், ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு பிரமுகர்கள், நலம் விரும்பிகள், அது மட்டும் இல்லாம என்னோட அன்புக்குரிய ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே போதல. இந்த அசைக்க முடியாத அன்பும் ஊக்கமும் தான் என்னோட ஆர்வத்துக்கும் விடாமுயற்சிக்கும் உந்து சக்தியா இருக்குது. என் முன்னாடி இருக்கிற சவால்களை உடைச்சு மோட்டார் ஸ்போர்ட்ல புதிய சாதனைகள் படைக்கவும் தூண்டுதலா இருக்குது. இந்த பயணம் என்ன பத்தினது மட்டும் இல்ல, உங்களை பத்தினதும் தான். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அஜித் சார் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க.